வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 30, 2025. பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலயும் சரி, புதுச்சேரியிலயும் சரி, மக்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கு. இந்த வருஷம் அரசாங்கத்தோட பொங்கல் பரிசு தொகுப்புல என்னதான் இருக்கு? நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இது வெறும் அரிசி சர்க்கரை கொடுக்கிற விஷயம் மாதிரி தெரியல. இதுக்குள்ள பாரம்பரியம், அரசியல், அப்புறம் மக்களின் எதிர்பார்ப்புன்னு நிறைய விஷயங்கள் கலந்திருக்கு. வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடுன்னே சொல்லலாம். இந்த வருஷம் பொங்கல் பரிசு அறிவிப்புங்கிறது வெறும் பண்டிகை கால பரிசுங்கிறத தாண்டி ரெண்டு அரசாங்கங்களோட நிர்வாக திறனையும் அவங்களோட அரசியல் உத்திகளையும் காட்டுற ஒரு கண்ணாடியா இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் புதுச்சேரி. கரெக்ட். தமிழ்நாட்டுல யார் அதிகம் கொடுப்பதுங்கிற போட்டி ஏன் நடக்குது? புதுச்சேரி ஏன் அதிலிருந்து விலகி ஒரு புது மாடலை முயற்சி பண்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அருமை. அப்ப முதல்ல தமிழ்நாட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாமா? இந்த பொங்கல் பரிசுங்கிறது எப்போதிலிருந்து இவ்ளோ ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா மாறுச்சு? ரொம்ப சரியான கேள்வி. ஆரம்பத்துல இது ஒரு சிறிய கொண்டாட்ட உதவியா தான் இருந்துச்சு. ஆனா ஆதாரங்கள் காட்டுறபடி 2021 அதிமுக ஆட்சியில செஞ்ச ஒரு பெரிய அறிவிப்பு தான் இந்த விளையாட்டையே மாத்துச்சு. 2021? அப்போ என்ன நடந்தது? அப்ப அவங்க பரிசு பொருட்களோட சேர்த்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2500 ரூபாய் ரொக்க பணம் கொடுத்தாங்க. ஓஹோ, 2500 ரூபாயா? ஆமா, அதுவரைக்கும் யாரும் அவ்வளோ பெரிய தொகையை ரொக்கமா கொடுத்ததில்ல. அப்ப அங்கதான் இப்போ இருக்கிற இந்த பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 1000 ரூபாய் ரொக்க பணம் கொடுத்தாங்க. சரி. ஆனா போன வருஷம், அதாவது 2024 பொங்கலுக்கு ரொக்க பணமே கொடுக்கல. வெறும் பரிசு பொருட்கள் மட்டும்தான். ஓ, அப்ப அது ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கி இருக்கோமே. ஆமா, அது மக்கள் மத்தியிலையும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியையும் விமர்சனத்தையும் உருவாக்குச்சு. அந்த அதிருப்தி தான் இந்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகமாக்கியிருக்கு. இங்கதான் அரசியல் இன்னும் சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கிற கோரிக்கை பத்தி இந்த ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்க ஆட்சியில 2500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ 5000 ரூபாய் கேக்குறாங்க. இது ஒரு அரசியல் ஸ்டண்ட் தானே? நிச்சயமா இது ஒரு அரசியல் ஸ்டண்ட் தான். ஆனா இது தமிழ்நாடு அரசியலில் நாம அடிக்கடி பார்க்கிற ஒரு கிளாசிக் பூமராங் உத்தி. பூமராங் உத்தியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது வீசின கல்லு இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு திரும்பி வருது. 2021 அதிமுக 2500 ரூபாய் கொடுத்தப்போ, அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருந்த மு.க. ஸ்டாலின் கொரோனா காலத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சார். ஓ, அப்படியா? ஆமா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அதே ஆயுதத்தை கையில எடுக்கிறார். நீங்க கேட்டீங்கல்ல 5000 ரூபாய், இப்போ நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, இது ஆளுங்கட்சிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளுற உத்தி இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. இது இந்த பொங்கல் பரிசு என்பதை தாண்டி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அஸ்திவாரமாவும் பார்க்கப்படுது. அப்போ இந்த அழுத்தங்களுக்கு நடுவுல திமுக அரசு என்ன முடிவெடுக்க போகுது? இந்த வருஷ பரிசு தொகுப்புல என்னதான் இருக்கும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஆதாரங்கள் படி 2 விஷயங்கள் கிட்டத்தட்ட உறுதியா தெரியுது. ஒன்னு, பரிசு பொருட்கள். சரி. வழக்கம் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கூடவே ஒரு முழு நீள கரும்பு. இதுல பெரிய மாற்றம் இருக்காது. சரி, அது ஓகே. ஆனா எல்லாரும் வெயிட் பண்றது அந்த 2வது விஷயத்துக்கு தானே, ரொக்க பணம். அது உண்டா இல்லையா? உண்டு. இந்த முறை ரொக்க பணம் வழங்குவது கிட்டத்தட்ட உறுதிங்கிறதா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். அப்படியா? ரொம்ப நல்லது. போன வருஷம் கொடுக்காததால ஏற்பட்ட விமர்சனங்களை சமாளிக்க இந்த முறை பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அரசு இருக்கு. அந்த $1,000,000 கேள்வி, இல்ல 5000 ரூபாய் கேள்வி, எவ்வளவு கொடுப்பாங்க? யூகங்கள் நிறைய வருதே. ஆமா, இப்போதைக்கு அதுதான் சஸ்பென்ஸா இருக்கு. 1000 ரூபாய், 2000 ரூபாய், இப்படி பல யூகங்கள் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நெருங்குறதால மக்களை கவரும் விதமா ஒரு நல்ல தொகையை கொடுக்கணும்னு அரசு யோசிக்குது. அப்போ எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? ஒரு தகவல் படி பார்த்தா அரசு 3000 ரூபாய் வரைக்கும் கொடுக்க திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. 3000 ரூபாய்? ஆமா, ஆனா இதுல இறுதி முடிவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் எடுப்பார். இந்த 5000 கோரிக்கை பத்தி அமைச்சர்கள் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஆதாரம் சொல்லுது. அவங்க ரொம்ப ராஜதந்திரமா அதையெல்லாம் பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லி நழுவிட்டதா ஆதாரம் குறிப்பிடுது. அப்ப அவங்க பரிசீலனையில வச்சிருக்காங்க. ஆமா, தீவிரமா பரிசீலனை செய்யறாங்க. ஆனா இப்போதைக்கு எந்த உறுதியும் கொடுக்க விரும்பலைங்கிறத காட்டுது. ஓகே, பணம் எவ்வளோன்னு அப்புறம் தெரிய வரும்.
ஆனா மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புற முக்கியமான விஷயம் இது எப்போ கைக்கு கிடைக்குங்கிறது தான். அதுக்கான கால அட்டவணை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. ஒரு உத்தேச கால அட்டவணையே கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் படி பரிசுக்கான டோக்கன் அடிக்கிற வேலை இப்போ ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. டோக்கன் பிரிண்டிங் ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். அந்த டோக்கன்களை வீடு வீடா கொடுக்கிற வேலை ஜனவரி 2ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி தொடங்கலாம். அப்போ பரிசு எப்ப கிடைக்கும்? ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 2.19 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பையும் ரொக்க பணத்தையும் கொடுத்து முடிக்கணும்னு அரசு திட்டமிட்டிருக்கு. ஓ, அப்போ பொங்கலுக்கு முன்னாடியே கையில இருக்கும். நிச்சயமா. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த வாரம் அல்லது ஜனவரி முதல் வாரத்துல முதலமைச்சர் வெளியிடுவார்னு எதிர்பார்க்கலாம். சரி, அப்போ தமிழ்நாட்டோட கதை யார் அதிக பணம் கொடுப்பது என்கிற அரசியல் போட்டியில சிக்கியிருக்கு. ஆனா இதுக்கு ஒரே வழி இதுதானா? நம்ம பக்கத்துல இருக்கிற புதுச்சேரிய பார்த்தா அவங்க இந்த விஷயத்த முற்றிலும் வேற ஒரு கோணத்துல அணுகுறாங்க. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. தமிழ்நாட்டுல அரசியல் அழுத்தம் பிரதானமா இருக்கும்போது புதுச்சேரியில நிர்வாக சீர்திருத்தம் பிரதானமா இருக்கு. அவங்களும் பொங்கல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட பட்டியலை பாருங்க. என்னென்ன இருக்கு அதுல? 4 கிலோ பச்சரிசி, நாட்டுச் சர்க்கரை, பாசிப்பருப்பு, 300 கிராம் நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய்னு பொருட்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டை விட அதிகமா இருக்கு. ஆமா, அதில்லையே அங்க பெரிய மாற்றம். நான் கவனிச்ச வரைக்கும் இலவச ஆடைகள் திட்டத்துல தான் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இனிமே வேட்டி சேலை கிடையாதா? ஆமா, அதுதான் அங்க நடந்திருக்கிற மிகப்பெரிய கொள்கை முடிவு. பல வருஷமா நடைமுறையில இருந்த இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் இனி இல்ல. அப்போ அதுக்கு பதிலா அந்த பணத்தை நேரடியா மக்கள் வங்கி கணக்குல செலுத்த போறாங்க. ஒரு நிமிஷம், இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. நேரடியாவா? பேங்க் அக்கவுண்ட்லயா? ஆமா, இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் பல லட்சம் வேட்டி சேலைகளை வாங்கணும்னா ஆமா, அதுக்கு டெண்டர் விடணும். தரத்தை கோரிட்டேனும், அதை வாங்கி எல்லா ரேஷன் கடைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும். இதுல நிறைய இடைத்தரகர்கள், தாமதம், சில சமயம் ஊழல் புகார்கள் வரலாம். சிலருக்கு சேலையோட தரம் பிடிக்காம போகலாம். ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த நேரடி பண பரிமாற்றம், அதாவது டிபிடில அரசு நேரடியா உங்க வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்புது. எவ்வளவு தொகை? ஆதாரம் தெளிவா சொல்லுது. ஒரே ஒரு உறுப்பினர் இருக்கிற அட்டைக்கு 500 ரூபாய், 2 அல்லது அதுக்கு மேல உறுப்பினர்கள் இருந்தா 1000 ரூபான்னு பிரிச்சு அனுப்புறாங்க. ஓஹோ. இதன் மூலம் நடுவுல இருக்கிற கசிவுகளை தடுத்து திட்டம் சரியா மக்களை சென்றடைதான்னு உறுதிப்படுத்த முடியும்னு அரசு நம்புது. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச துணியை வாங்கிக்கிற சுதந்திரத்தையும் இது கொடுக்குது. இது ஒரு பெரிய சித்தாந்த மாற்றம். கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல ரொக்க பணத்தோட அளவு ஒரு அரசியல் கௌரவ பிரச்சனையா இருக்கு. ஆனா புதுச்சேரியிலோ நலத்திட்டங்களை எப்படி சிறப்பா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுங்கிற நிர்வாக பிரச்சனையா பாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. தமிழ்நாட்டின் அணுகுமுறை யார் மக்களை அதிகம் கவரப்போகிறார்கள் என்ற அரசியல் கதாடலுடன் பிணைந்துள்ளது. புதுச்சேரி நகர்வோ நிர்வாகத்தை எப்படி எளிமையாக்கி பலனை நேரடியாக கொடுப்பது என்ற நிர்வாக சீர்திருத்தத்தை நோக்கியதாக தெரிகிறது. இந்த 2 மாடல்ல எது சிறந்ததுங்கிற விவாதத்துக்குள்ள நாம போக வேண்டாம். ஆனா இந்த 2 அணுகுமுறைகளும் மக்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிக்க வைக்குது. ஆமா, தமிழ்நாட்டுல கிடைக்க போற அதிக பணம் உடனடி தேவைகளுக்கு பயன்படலாம். புதுச்சேரியில கிடைக்கிற சுதந்திரம் மக்களுக்கு நீண்ட காலத்துல ஒரு அதிகாரத்தை கொடுக்கலாம். நாம இந்த உரையாடல முடிக்கும்போது இந்த ஆதாரங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான புள்ளி என் கவனத்தை ஈர்க்குது. சொல்லுங்க. கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துறவங்க, பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் மாதிரியான பிரிவினருக்கு பொங்கல் ரொக்கப்பரிசு கொடுக்கப்படல. ஆமா, அது ஒரு முக்கியமான கொள்கை. தேவை உள்ளவர்களுக்கு மட்டும் பண உதவி போகணும்னு அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் இப்படி உருமாறிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழும். இந்த மாதிரியான பண்டிகை கால பரிசுகள் ஒரு மாநிலத்தோட எல்லா குடிமக்களுக்குமான ஒரு பொதுவான கொண்டாட்ட பரிசா இருக்கணுமா, இல்ல உண்மையிலே யாருக்கு நிதி உதவி தேவையோ அவங்கள மட்டும் இலக்கு வச்சு கொடுக்கிற உதவியா இருக்கணுமா? இதுதான் நாம இன்னைக்கு முடிக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை. அரசிடமிருந்து வர்ற பரிசுங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் இது கொண்டாட்டத்துக்கான சமத்துவ பகிர்வு, இன்னொரு பக்கம் இது வரி செலுத்துவோரின் பணம், அதை மிகச் சரியாக தேவையுள்ளவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வாதம். இறுதி அறிவிப்புகள் வரும்போது இதை பற்றி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பரிசு என்பது அனைவருக்குமானதா அல்லது தேவையுள்ளவருக்கானதா? இது ஒரு சுவாரஸ்யமான தத்துவார்த்த கேள்வி.